சம்பத் பிரிவு இந்த வருடம் டிசம்பர் 6ஆம் நாளை ராம ஜன்மபூமி கரசேவை வெற்றி திருநாளாக கொண்டாட இருக்கிறோம். இந்த ராம ஜன்ம வெற்றி திருநாளை சென்ற வருடம் கொண்டாடினோம். அதே போல் இந்த டிசம்பர் 6 நமது இந்துக்களின் வெற்றி திருநாளாக இனி வரும் காலங்களில் தொடர்ந்து கொண்டாடுவோம். மேலும் இந்த வருடம் ராம ஜன்மபூமியை பங்கு போட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கியுள்ளனர். இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுவோம் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம் ராமர் கோயில் கட்ட ஏழை அனுமதி கேட்க வேண்டும். ராமர் கோயில் கட்ட ஏழை அனுமதி கேட்க வேண்டும். கட்டுவோம் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம். அயோத்திமான் நகரினிலே நதிக்கரை ஓரத்திலே ராமர் கோயில் கட்ட சென்று ரத்தம் சிந்திய வீரர்களே, வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கு வீர வணக்கம். அயோத்திமான் நகரினிலே நதிக்கரை ஓரத்திலே ராமர் கோயில் கட்ட சென்று ரத்தம் சிந்திய வீரர்களே, வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கு வீர வணக்கம். வந்தே மாதரம் முழங்கிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம். வந்தே மாதரம் முழங்கிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம். காவி கொடியை ஏந்திடுவோம், காலம் செய்வரை அறுக்கிடுவோம். காவி கொடியை ஏந்திடுவோம், காயம் செய்வரை அறுக்கிடுவோம். கச்ச தீயை மீட்டிடுவோம், கண்ணை கோயிலை காத்திடுவோம். ராமர் கோயில் கட்டிடுவோம், அயோத்தி மாநகரை காத்திடுவோம். ராமர் கோயில் கட்டுவோம், அயோத்தி மாநகரை காத்திடுவோம். வெள்ளட்டும் வெள்ளட்டும் இந்து ஒற்றுமை வெள்ளட்டும். இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு. இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு. அனுமதியோ அனுமதியோ தங்களை வாழ்த்து அனுமதியோ. போராடுவோம் வெற்றி பெறுவோம், ராமர் கோயில் கட்டிடுவோம். அழகாபாத் தேவையர் மண்டலம் அயோத்தியில் ராமர் பிறந்தாரு. அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து உறுதி செய்திருக்கிறார்கள். அயோத்தியில் தான் ராமன் பிறந்தான் என்றும் அங்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது என கோர்ட்டு தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அவர்கள் கோபப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் ஒரு பங்களித்திருக்கிறார்கள். இதை விட ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு தீர்ப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றம் நிறைவேற்றி இருக்கிறது. என்ன சொல்றோம், நம்ம வீடு வாடகை கொடுறோம், அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிற வீடு காலி வர மாட்டேன்னு சொல்றான், கோர்ட்டுக்கு போகுது. அவர் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வீடு உன்றதான் உங்க பேர் தான் வீடு இருக்குது, பட்டா உங்க பேர் இருக்குது, பத்திரம் உங்க பேர் இருக்குது. ஆனா வாடகைக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருன்னு சொன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. இதை இந்துக்கள் கட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முழுமையான அந்த அயோத்தி ராமனுக்கு உண்டான முழுமையான இடங்களை
அரசாங்கம் ராமர் கோயில் கட்ட அந்த கட்டுவதற்கு நம்ம ஒதுக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ராமர் ஏன் பிடிக்க மாட்டேங்குது நம்மளும் அரசியல் சொல்லுங்க. ராமன் ஒரே கொண்டாடுவது வாழன்னு சொன்னா, அதனால நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி ராமன் பிடிக்க மாட்டேங்குது. அகில இந்தியாவில் இஸ்லாமிய பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. ஒரு கொண்டாடுவார் வாழலாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால பிரச்சனையே இங்க ராமன் ஒரு கொண்டாடுவார் வாழன்னு சொன்னா ஒழுக்க செய்யல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்னைக்கு பாருங்க கருப்பு எங்க பார்த்தாலும் டிசம்பரா இருக்கு. கருப்பு தினம் என்ன கருப்பு தினம்? ஒரு அந்நியன் பாபர் என்ற ஒரு அந்நியன் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம நாட்டு மீது படையெடுத்து நமது ஆலயத்தை இடித்து விட்டு அங்க ஒரு பாபர் மசூதி ஒரு கட்டடத்தை கட்டியுள்ளார். அதை அகற்றியதற்கு இந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இஸ்லாமியர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இது என்ன கொடுமை? இந்த நாட்டுக்கு என்ன சுதந்திரம் இல்லாம நம்ம கொடுத்திருக்கிறோம்? இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு வைக்க அனுமதி கொடுத்திருக்கிறோம். உலகத்திலே ஒரு நாடு மீது இன்னொரு நாடு போர் எடுத்தாலும் கூட ஷூட்டிங் வந்திருந்தாரு. பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள்லாம் கொண்டு போடக்கூடாது விதி உள்ளது. ஆனால் இந்த கோவையில மிகப்பெரிய வெடிகுண்டு நடத்தி அரசு மருத்துவமனையிலே குண்டு வைப்பு நடத்தி இருக்காரு. இதை விட என்ன கொடுமை ஒரு இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். குண்டு வெடிப்பு வெளிவந்து பூரா ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்படியா வேற ஒரு சின்ன ஒரு என்ன நீதிமன்றம் ஆனா பாயை கொண்டு வச்சா மட்டும் ஒரு தண்டனை கிடையாது. போலீஸ்கார செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டு அந்த தீர்ப்பு பாயர் மீது சுமத்த முஸ்லீம் மீது சுமத்திய போது அதற்கும் விடுதலை. சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதெல்லாம் அரசியல்வாதிகளோட இந்த சட்டம் இந்த அரசாங்கத்துக்கு பயந்து சட்டத்தை காப்பாற்ற காரணத்தால் இன்று நாடு முழுவதும் முஸ்லீம்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனை பாருங்க, துப்பாக்கிகள் சுட்டுக்கிறாங்க திருவாரூர்ல. கருணாநிதி நம்ம தமிழக முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் எனக்குத்தான் சொன்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொண்டிருக்காரு. சுட்டவர் ஒருத்தர் இறந்தா போயிட்டான். இந்துக்கள் மையப்ப காவப்பட்டு காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கிற சூழ்நிலை அதற்கு இன்று வரை என்ன நடவடிக்கை எடுக்கிறது தமிழக அரசு? ஆனால் தமிழகத்திலே இஸ்லாமிய பயங்கரவாதம் மிக பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். எப்படி அவருக்கு துப்பாக்கி வந்தது? ஒரு பள்ளிவாசல் ஜமாப்க்கு எப்படி துப்பாக்கி வந்தது? காவல்துறை என்ன விசாரணை நடத்தி இருக்கிறார் இதுவரை ஒரு செய்தியும் கிடையாது. அந்த கேஸை புரியல. ஆக இஸ்லாமிய பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய அமைப்பு புதுசு புதுசா அல்லுவா கடவுள்னா ஒரு அமைப்பு பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. என்ன பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா? இவங்க என்ன சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள்? நம்ம நாட்டே சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தன்னை இன்னும் நீத்து திருப்பூர் குழு போன்றவர்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள். அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். நீங்க என்ன சுதந்திரத்தை போராடுறீங்க? ஆகவே இந்துக்கள் விழிப்பட வேண்டும், இந்துக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். இதற்காக தொடர்ந்து அயோத்தியிலே சமயத்துல போனவாறு ஒண்ணுதான் எடுத்திருக்காங்க. ஒரு சிறுமி இந்து பெண் ஒருத்தி இஸ்லாமிய சுடுகாட்டில் போடுறது ஒரே காரணத்துக்காக தோண்டி அந்த குழந்தை எடுத்து ஒரு நாட்டை சேர்ந்து நீங்க ராமர் இடத்துல வந்து பிரச்சனை பண்றேன்னு சொன்னீங்கன்னா இந்த பொதுமக்கள் கடன் தெரிவிக்கல. ஒரு சிறுமியின் உடலை விதத்தை உடலை தோண்டி 10 நாட்கள் கழித்து இஸ்லாமிய சுடுகாட்டில் போயிட்டு தெரியாம போச்சுட்டாங்க. தெரிஞ்சு போய்க்கல, தெரியாம போச்சு. ஒரு சிறுமியின் ஒரு இந்து பெண்ணின் சிறுமியின் உடலை எடுத்து 10 நாட்கள் கழித்து வேறொரு இடுகாட்டுக்கு சென்று புதைக்கவில்லை என்றால் அவர்கள் எந்த ஒரு அந்த நாட்டிலே சிறுபான்மையருக்கு என்ன ஒரு நியாயம் இருக்கிறது? எந்த ஒரு மதசார்பற்றவாதியால் நம்ம நாட்டை சார்ந்த கண்டித்திருக்காங்க? ஒரு அறிக்கை கூட கிடையாது. ஆகவே இவரோட முகமூடியை கிழிக்க வேண்டும், இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என கூறி இந்த போராட்டத்தில் நடைபெற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜெயஹிந்த்.